யூடியூப் உள்ளவங்கலாம் விளம்பரம் கொடுக்குறாங்க, செலிபிரிட்டிஸ்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்கல்ல, உங்கள் வீட்டில் யாருங்க அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் மனைவி யூஸ் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் மனைவி வேறு ஒரு நபரோட ஃபோனில் பேசினா ஒத்துப்பீங்களா? நீங்கள் உங்கள் வேற ஒரு பொண்ணு கூட மணிக்கணக்காக பேசுகிறீங்க, காசு பார்த்துக்கிட்டு பேசுகிறேங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் மனைவி ஒத்துப்பாங்களா? உங்களோட சிஸ்டர்ஸோ அக்கா தங்கச்சி யாராவது பேசினா ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள். அப்போ ஏங்க இந்த ஆப்பை நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்கன்னு தான் கேட்கேன் நான். வேண்டாம், இந்த மாதிரி ஆப் தயவு செஞ்சு உங்களுக்கே தெரியுதுல்ல, இந்த ஆப் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்பெல்லாம் விளம்பரப்படுத்தாதீங்க. இன்னொன்று இந்த ஆப்புக்குள்ளே யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அவங்களையும் விளம்பரப்படுத்துகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அவங்க அந்த ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது தப்பான ஆப்புன்னு, அவங்களுக்கு தெரியும், அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற யாரும் அந்த ஆப்புக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிடாதீங்க. தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய பார்வையிலேருந்து